தனுஷ் அண்ணாவோட அடுத்த திரைப்படமான D54 திரைப்படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு போஸ்டர் மூலிமா பொங்கல் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த ஒரு போஸ்டரை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டர் மூலியமாக இந்த ஒரு திரைப்படத்தோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரா அந்த மணிக்கு வந்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேர் ரொம்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. அதே மணிக்கு போஸ்டர் இருக்கக்கூடிய தனுஷ் அண்ணாவோட லுக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் காட்டியிருக்கிறது கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டு செம்மையான ஒரு லுக்கில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ ரொம்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது அப்படி தான் வந்துட்டு சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தோட ஜானர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்களே ஒரு கோட் மூலிமா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கோட் படிக்கும்போது ரொம்பவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, சம்திங் ஸ்டேயிங் டேஞ்சரஸ் இஸ் ஒன்லி வே டு ஸ்டே அலைவ் அந்த மணிக்கு வந்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் டேஞ்சராக இருந்தால் தான் நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே விடுவானுங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு கதை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு நார்மலான ஹியூமன் லைஃப்பில் இந்த சொசைட்டி பண்ணுற சில விஷயங்களை சொல்லி ஸோ அவங்கள டேஞ்சராக மாற்றினா தான் உயிர் வாழ முடியும் அந்த மாதிரிக்கான கான்செப்டில் கொண்டு வருவாங்களோ. ஸோ எந்த மாதிரி கான்செப்ட்னு சொல்லி நமக்கு வந்து தெரியல. பட் ஆனால் வேறு லெவலில் வந்து தான் இருக்குது. ஸோ தனுஷ் அண்ணாவோட அடுத்த திரைப்படமான இந்த கரா அப்படிங்கிறது சம்மர் 2026 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லி கீழே போட்டாங்க. ஸோ எங்கே டிமாண்டி காலனி 3யும் சம்மரில் தான் வரப்போ சொல்லியிருக்காங்க. இவங்களும் சம்மரில் தான் வரப்போகிறாங்க. சூர்யானோட சூர்யா 46ம் சம்மரில் தான் வரப்போகுது. ஸோ இது ஏப்ரல் மேலே என்ன காலகட்டத்துக்குள்ளே வரப்போ சொல்லி தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.